ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு யாருன்னு. Uh, if you don't mind, 2 minutes பேசலாமா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அவ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, இவ கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டுமே. ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தனித்தனியா பிளான் பண்ணிட்டாங்க. இந்த நலங்கு முடிஞ்ச உடனே அஞ்சலி கூட போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதான் கேட்குறேன். ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஏங்க என்கிட்டயே ரிக்வெஸ்ட் பண்றீங்க? உங்க கூட லைஃப் லாங் வாழ போறவ போட்டோல நிக்க மாட்டேனா? நீ போ, நான் போட்டோ எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்தங்க. இந்தாங்க. தேங்க்யூ. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருக்கும். எல்லா மொமெண்ட்ஸையும் நான் ரொம்ப பர்சனலா என் போன்லயே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு தான் கேட்டேன். தேங்க்யூ. ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் அதுக்குங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட தானே போட்டோ எடுத்தீங்க, அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஸ்டில் தேங்க்யூ so much அஞ்சலி. அஞ்சலி, டைம் ஆச்சு, போலாமா? இவர் என்ன சொல்றாரு? அஞ்சலி பார்க்க பெரியவளா இருந்தாலும் மனசளவுல சின்ன குழந்தை மாதிரி. அவளை கண் கலங்காம பாத்துக்கணும்னு சொல்றான். முருகா, அதெல்லாம் நல்லா பார்த்து பாடுறா. கண்டிப்பா. மாப்ள, அத்தை, அஞ்சலிக்கு இவன் இன்னொரு அம்மா மாதிரி. இவ பிறந்ததுல இருந்து இவளை வளர்த்தது எல்லாமே அவன்தான். ரொம்ப செல்லமா வளர்த்தான். மச்சான்,
மச்சான் தானே? ஆமாப்பா. மச்சான், நீங்க வளர்த்த உங்க தங்கச்சி அஞ்சலி இனிமே ஏன் பொறுப்பு. அஞ்சலி இப்ப மட்டும் நம்ம மாப்பிள்ள பார்த்தாருன்னு வையேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இழுத்துட்டு ஓடிடுவாரு. ஏய், மொத்த வெக்கத்தை இப்பவே காலி பண்ணிராம கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோடி. ஏய், இனிமேதான் உனக்கு நிறைய யூஸ் ஆகும். ஏன் அஞ்சலி இப்படி இருக்க? எப்பவும் போல படபடன்னு பேசிட்டு ஜாலியா இருடி. அவ மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி சிறகடிச்சிட்டு இருக்கும். இனிமே அப்படிதான் இருப்பா. இப்பத்துல இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு அஞ்சலியா மாறிடுவா. அண்ணி, நம்ம பழைய அஞ்சலிய தேடிதான் கண்டுபிடிக்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்படி சொன்ன பல பேரை நாங்க பாத்துட்டோம் அஞ்சலி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க நம்ம மனசு சொல்றதான் கேட்டு நடந்துப்போம். ஒரு தடவை கழுத்துல தாலி வந்துருச்சுன்னு வையு, அதுக்கப்புறம் அந்த தாலி சொல்றதான் கேட்டு நடந்தாகணும். தெரியுமா? அதுதான் பொண்ணுங்களுக்கு தீர்க்கப்படாத விதி. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம்.